ஜெயலலிதா நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்புக்கு கர்நாடக ஹைகோர்ட் தற்காலிக தடை விதித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்நாதன் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், விவரங்கள். அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் உள்ளிட்ட பல்வேறு நகைகள் கர்நாடக அரசு கருவூலத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தங்க நகைகளை உடனடியாக கர்நாடக அரசு தமிழக அரசிடம் ஒப்படைத்துவிட்டு ஜெயலலிதா அவர்களிடமிருந்து பெற வேண்டிய 100 கோடி ரூபாய் அபராத தொகை, அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு கர்நாடக அரசு நடத்தியதற்காக செலவு செய்யப்பட்ட 5 கோடி ரூபாய் பணம் ஆகியவற்றை உடனடியாக செலுத்த வேண்டும் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதன்படி நாளை இந்த தங்க நகைகளை தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான உரிய ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருந்தன. பலத்த போலீஸ் பாதுகாப்பும் இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் இன்று கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் ஜெயலலிதாவின் வாரிசுகளாக கருதப்படும் தீபா மற்றும் தீபக் ஆகிய இருவரும் இரு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவில் இந்த தங்க நகைகளை ஏலம் விடுவதற்கு அனுமதிக்க கூடாது, அது தங்களை சார்ந்தது, தாங்கள் தான் அவர்களுடைய வாரிசு என்று கோரி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவில் உடனடியாக இந்த தங்க நகைகள் தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பப்படும் நிலையில அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இந்த இறுதி தீர்ப்பு, சொத்து குவிப்பு வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் பிறகுதான் தங்களுக்கு இந்த ஜெயலலிதாவின் வாரிசுகள் என்ற தீர்ப்பு கிடைத்தது. அதனால் தற்பொழுது மேல்முறையீடு செய்வதற்கு காலதாமதமாகிவிட்டது. தற்பொழுது கண்டிப்பாக தற்காலிக தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை ஏற்ற நிலையில, அதே நேரத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் கிரண் எஸ் ஜவுலி இந்த மனுவின் மீது பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் கோரி விண்ணப்பித்தார். இதன் காரணமாக நீதிபதி தங்க நகைகளை தற்பொழுது தமிழகத்திற்கு திருப்பி அனுப்புவதற்கு தற்காலிக தடை விதித்திருக்கிறார். மேலும் வழக்கு 26ஆம் தேதி, இதே மாதம் மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்த வாரிசுகள் கோரியிருப்பதற்கு எதிராக கிரண் எஸ் ஜவுலி பதில் மனு தாக்கல் செய்ய உள்ளார். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.